ஏர்போர்ட்டில் பார்த்தா இதை ஃபில்அப் பண்ண அதை ஃபில்அப் பண்ண நான் என்ன ஃபில்அப் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு யோசிப்பேன். டக்குன்னு தூக்கி யாருக்கையா பக்கத்தில் வர நடிகர் கொடுத்து ஏதாவது ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க அப்படிம்பேன். அவங்க வேகமாக எழுதுவாங்க. எனக்கு அதுக்குள்ளே ஒரு மனசுக்கும் ஒரு மாதிரியாக இருந்தது. வசதியாக நம்ம இருந்து நம்ம அப்பா படிக்க வச்சு நம்ம படிக்காமல் போனது நம்ம கொழுப்பு தானே. ஆனால் எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் படிக்க முடியாமல் இந்த பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்போல்லாம் ஒரு முடிவு பண்ண. நம்ம இந்த நடிப்புல வசதியாக வந்தால், இந்த நடிப்புல மிக உயர்ந்த இடத்துக்கு வந்தோம்னால் முதல்ல நம்ம படிக்க வைக்கணும். எல்லாரையும் நம்ம படிக்க வைக்கணுங்கிறத என்னுடைய முழு எண்ணம் இருக்கும் பொழுது எனக்கு மனுக்கள் நிறைய வரும். அந்த மனுக்கள் அவங்க கஷ்டப்படுறது, நாங்க இப்படி கஷ்டப்பட்டிருக்கோம், எங்க குழந்தைகளை படிக்க வைங்க படிக்க வைங்க படிக்க வைங்கிறது. அப்ப யோசிப்பேன், எதற்காக இத்தனை கட்சிகள் இருக்கு, எதற்காக இத்தனை ஜாதி சங்கம் இருக்கு, இவங்க யாரையுமே ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாருடைய ரத்தத்தை உரியறதுக்கு மட்டும் தான் அவங்க இருக்காங்களான்னு அப்ப இருந்தே எனக்கு சிந்தனைகள் ஓட. விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும். நல்லவர்க்கு ஏழைகளின் மனம் தாண்டா பொன்னான வீடாகும், அதற்கு எது ஈடாகும்? உண்டான செல்வம் எல்லாம் அன்றாடம் வரும் போகும், ஊராரின் வாழ்த்துக்கள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு.